இறுதி ஒரு கேள்வி. இளைஞர்கள் வாக்கு, இளைஞர்களோட ஆதரவு திமுகவுக்கு இருக்கா? இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்களே. பல பேர் பொதுப்படையாக சொல்வதற்கெல்லாம் பதில் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு மாநாடையும் எவ்வாறு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதே சாட்சி. இந்த 5 வருஷமாக அது சேலத்தில் நடைபெற்ற மாநாடாக இருக்கட்டும், கரூரில் நடந்தபெற்ற மாநாடாக இருக்கட்டும், திருச்சியில், இப்பொழுது இங்கே கல்குறிச்சியில், அனைத்திலும் இளைஞரணி மாநாடு எப்படி கூட்டங்கள், இது தானாக வந்த கூட்டங்கள். யாரும் செலவு பண்ணிலாம் செய்ய மாட்டோம். ஆனால் ஏடிபிக்கில் போய் ஒரு பாட்டில் பிரியாணி அது இதுன்னு கொடுத்து கூட்டு வரக்கு ட்ரை பண்ணுறான், கெஞ்சிறான், விசிலடிச்சான் குஞ்சு. விஜய் பாருங்கள் வீட்டுக்குள்ளே போய் முடங்கிட்டான், பனையூரில் போய். ஏன் 41 உயிர் பலி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. அது மக்கள் பார்க்குற அவசகுணமாக நினைக்கிறான். ஏன் அவன் வந்து விசிலடிச்சான் குஞ்சு, பாதுகாப்பு இல்லாமல் இப்படி மக்களை பூரா இது பண்ணிட்டானே அண்டு. இதுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்கு ஒரே கட்சி, நம்பிக்கையுடைய கட்சி எங்களது திராவிட முன்னேற்ற கழகம். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குது? திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? திமுக நேற்று இன்று உருவான ஒரு விசிலடிச்சான் கட்சி அல்ல. அனுபவமுள்ள இளைஞர்களையும் அனுபவமுள்ள உறுப்பினர்களையும் ஆலமரமாக வளர்ந்த கட்சி. எத்தனையோ தோல்வி வெற்றிகளை பார்த்து வந்த கட்சி. எங்கள் ஐயா இதே தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி. அவர்கள் செய்த சாதனைகளை எடுத்துக்கொண்டால், ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தவர்கள், சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு பெயர் வர காரணமாக இருந்தவர்கள். அதேபோல் முத்துவேல் கருணாநிதி முதல்வராக வந்தபொழுது, கருணாநிதி வந்த பிறகுதான் சென்னை, மதுரை, கோவை போன்ற பெரிய பெரிய, திருச்சி போன்ற நகரங்களெல்லாம் பாலங்கள் உருவாகி போக்குவரத்து தடையில்லாமல் இன்று நாம் அனைவரும் வாழ்கின்றோம். இடஒதுக்கீடு, சமூக நீதி, மற்ற அனைத்து பிரச்சனைகளும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான். இன்று வாழ்கின்ற வாழ்க்கையானது சுபிட்சமாக தமிழ்நாடு ஒரு பாரம்பரிய பாதுகாப்பு வாழ்க்கையாக வாழ்வதும் அவரால் தான். அவருடைய சன் என்று சொல்லக்கூடாது, எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்த அந்த ஆட்சி 5 வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஏகப்பட்ட பாலம், ஹாஸ்பிட்டல்ஸ், மக்களுக்கு வீடு தேடி மருத்துவம், இப்படி பல விஷயங்களில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் கொடுத்து, எங்கேயும் சில இடங்களில் தெரியாமல் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை அத்தனை சால்வ் பண்ணி தமிழ்நாடு அமைதி பூங்காக வாழ்க்கை அமைப்பதற்கு காரணமாக இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக எங்கள் இளந்தளபதி இளந்திரையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி துணை முதலமைச்சராக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார், நல்ல ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அனைவரும் எங்கள் பக்கம்தான். திமுக கூட்டணி ஜெயிக்கும், திமுக கூட்டணி வெல்லும். அது மோடியாக இருந்தாலும் சரி, அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தோல்வது வீழ்வது உறுதி உறுதி. மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் 2026 என்டிஏ ஆட்சி தான் சொல்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பற்றி பெருமையாக தான் நினைப்பாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆகவே அவர் ஒரு நாட்டை ஆள்கின்ற பிரதமர். அவர் அங்கே என்ன வேணாலும் செய்யட்டும். வடநாட்டில், தமிழ்நாட்டில் அவர் பப்பு வேகாது என்பதை பலமுறை நாங்கள் எங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் உருவாக்கி கொடுத்துள்ளோம்.